எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிலுவை. அதுக்கு நம்மளோட சேனலில் வந்து குட்டி கதைகள், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் புதிர்கள், அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ் கண்டென்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ கடைசியாக சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டுக்குள்ள வித்தியாசத்தை பற்றி பேசியிருந்தோம். அதே மாதிரி நான் எல்லாமே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பற்றி பேச போகிறோம். என்னன்னா ஆல்ரெடி நம்ம குரூப்பை பற்றி பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து பைஜெக்ஷன். ஸோ பைஜெக்ஷன் என்னது, என்னென்ன 2 கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது வந்து பைஜெக்ஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம வந்து மேக்ஸ் வீடியோஸ்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம். அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோஸை வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல பைஜெக்ஷன் என்னன்னா 2 கண்டிஷன் இருக்குது. 1 to 1 on 2. இந்த 2 கண்டிஷனையும் எந்தெந்த இதெல்லாம் அந்த இப்போ ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டொமைன் இருக்குது, கோடொமைன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் எடுத்திருப்பேன் டொமைன் இருக்குது, இங்கே வந்து இது டொமைன், இது கோடொமைன். ஸோ இந்த டொமைனும் கோடொமைன் இப்போ நம்ம 1 to 1 எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் 1 to 1. இதே வந்து நான் ஆன் 2 எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து கோடொமைனை தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ரேஞ்சில் என்னது, இது எல்லாத்தையும் பார்க்கலாம். சரிங்களா? இது மட்டும் வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 to 1. ஓகேவா? 1 to 1 இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பேர் என்ன, இன்ஜெக்ஷன். ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு ஏலேருந்து பிக்கு போகுது. ஓகேவா? ஏனா இதுதான் ஏ, டொமைன் ஏ, பி வந்து கோடொமைன், இஸ் கால்டு இஃப் கால்டு வந்து 1 to 1. ஓகேவா? ஸோ இது வந்து 1 to 1 இருக்கு. 1 to 1னா இஃப் டிஸ்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஹவ் டிஸ்டிங் இமேஜஸ் இன் பி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் வச்சுக்கோங்க, இது வந்து 1 2 3 எடுத்துக்கிறேன். டொமைனில் வந்து நான் 3 எலமெண்ட் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி கோடொமைன்லையும் 4 எலமெண்ட் இருக்குது. அதில் ஒரு எலமெண்ட் மேப் ஆகலை, அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அது மேப் ஆகலை. இப்போ வந்து 1ங்கிறது வந்து ஏயோட தான் மேப் ஆகுது. இதே மாதிரி 2 வந்து பியோட தான் மேப் ஆகுது. இப்போ 3 எடுத்துக்கிட்டோம்னா சியோட மேப் ஆகுது. இப்படி டிஸ்டிங்னா என்ன எடுத்தோம்னா வேற எலமெண்ட். இப்போ நான் 1ங்கிற எலமெண்ட் வந்து 1 ஏயோட தான் மேப் ஆகுது, 1 ஏயோட மேப் ஆகுது. இதே மாதிரி 2 வந்து பியோட மேப் ஆகுது, 3 வந்து சியோட. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரைட் பண்ணுறேன் வந்து இந்த மாதிரி. இப்போ நான் அதே மாதிரி 1 2 3 எழுதிட்டு இங்கே ஏ பி சி டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 ஏக்கு மேப் ஆகுது, அதே மாதிரி 2 சி மேப் ஆகுது, 2 வந்து பிக்கு மறுபடியும் மேப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரி 3 டிக்கு வந்து மேப் ஆகுதுன்னா, இப்போ நான் எனக்கு இந்த 2ங்கிற எலமெண்ட் வந்து டொமைன்ல இருந்து பிக்கும் போது சிக்கும் போகுது. அப்போ அப்படி போச்சுன்னா 2 வந்து பிக்கும் போது 2 வந்து சிக்கும் போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்டிங் கிடையாது. அப்படி ஒரு எலமெண்ட் 2 இடத்துக்கு போகுது. அப்படி போனுச்சுன்னா இது வந்து 1 to 1 கிடையாது. ஓகேவா? அது போக சார் இப்போ கோடொமைன்ல இருந்து ஒரு எலமெண்ட் இருக்கு, ஒரு எலமெண்ட் நான் வந்து அப்படியே மேப் பண்ணாமல் வச்சிருப்பேன். இப்போ வந்து டைரக்டாக மேப் பண்ணாமல் டி அப்படியே இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. இது வந்து ஆன் டூக்கு. ஆன் டூல வந்து அதோட ரூல் என்னன்னா, டொமைன்ல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து டொமைன்ல 3 எலமெண்ட் இருக்கு, 1 2 3. இந்த 3க்குமே மேப்பிங் இருக்கணும். அந்த 3 மேப்பிங்குமே டிஸ்டிங்டா இருக்கும். டிஸ்டிங்க்னா யூனிக்கா இருக்கும். ஸோ மேப் ஆனதுக்கே மறுபடியும் மேப் ஆகக்கூடாது. ஸோ அப்படிங்கிற இருக்கிற எல்லாமே வந்து ஆன் டூ ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி இது வந்து 1 to 1 ஃபங்க்ஷன். இதே மாதிரி ஆன் டூ ஃபங்க்ஷன் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஆன் டூ ஃபங்க்ஷன்னா சப்ஜெக்ஷன். ஓகேவா? ஸோ ஆன் டூ ஃபங்க்ஷன் நம்ம வந்து சப்ஜெக்ஷன் சொல்லுவோம். எ ஃபங்க்ஷன் எஃப் A to F is from A to B is called on to 1 if the range of F is equal to codomain of F. ஓகேவா? ஸோ என்ன ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க, ரேஞ்சு கோடொமைன். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ரேஞ்சு கோடொமைன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நம்ம ஆன் டு பார்க்கறதுக்கு முன்னாடி ரேஞ்சு நடந்து கோடொமைன் நடந்து நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், வீடியோட ஸ்டார்டிங்ல சொல்லிட்டேன். ஸோ கோடொமைனுங்கிறது வந்து இந்த பக்கம் இருக்கிறது தான் கோடொமைன். ஓகேவா? இப்போ ரேஞ்சுனா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டிராயிங் வரையணும். 1 2 3 ஏ பி சி டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து கோடொமைன் வந்து இந்த நான் இந்த போட்டிருக்க மேப்பிங் வந்து கோடொமைன்ங்கிறது வந்து என்னெல்லாம் வரும், ஏ பி சி டி. ஓகேவா? இதே மாதிரி நம்ம ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா நான் மேப் பண்ணுறேன். இப்போ 1 வந்து மேப் ஆகுது, 2 வந்து பியோட மேப் ஆகுது, 3 வந்து டியோட மேப் ஆகுது. அப்படி நான் பார்க்கும்போது ரேஞ்ச் வந்து என்ன வருது, ஏ பி டி. எதெல்லாம் வந்து மேப்பிங் இருக்கோ அது மட்டும் தான் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ கோடொமைன்ல எதுக்கெல்லாம் மேப்பிங் இருக்கோ அது மட்டும் தான் ரேஞ்ச். ஓகேவா? அப்போ ஏபிடி, இங்கே ஏபிசிடி அப்படிங்கிற 2 ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலாக கண்டிஷன் போய் பார்த்தா எனக்கு இதுதான் ஆன் டூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஆன் டூ வந்து ஓகே. ஆனால் 1 to 1 ஓகே. ஆன் டூ வந்து பார்க்கும்போது எனக்கு கோடொமைன்ல சிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்கு, ரேஞ்சில் வந்து சிங்கிற எலமெண்ட் இல்லை. அப்போ இது வந்து ஆன் டூ கிடையாது. ஓகேவா? ஸோ என்ன அர்த்தம்னா, இப்போ ஆன் டூல எந்த ஃபங்க்ஷன், இப்போ 1 to டொமைனை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆன் டூ பொறுத்தவரை டொமைன் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அது மேப் ஆகலாம், மேப் ஆகாம இருக்கலாம், டிஸ்டிங்காக இருக்கலாம், டிஸ்டிங் இல்லாமல் போகலாம், அதெல்லாம் அவங்க வந்து சொல்லலை. ஜஸ்ட் அவங்களுக்கு இந்த ரேஞ்ச் வந்து எஃப் இப்போ நான் போய் எடுத்துக்கிட்டா, இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் 1 2 எடுத்துக்கிறேன்.
இங்கே ஏபி ஓகேவா. இப்போ நான் ஒன்னே வந்து எனக்கு ரெண்டுக்குமே மேப் ஆகலாம், தப்பு கிடையாது. இப்போ இந்த ரெண்டு மேப் ஆகாமே கூட இருக்கலாம், அது வந்து ஆன் டு ஓகேவா. எனக்கு என்னன்னா இங்க இருக்கிற கோடமைன் ரெண்டாவது பாக்ஸ் இருக்கிற ரெண்டாவது இதில் கோடமைன் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸும் மேப் ஆயிருக்கும், அப்படி இருந்தால் ஆன் டு ஓகேவா. ஸோ ரேஞ்சுங்கிறது வந்து எதெல்லாம் மேப் ஆகுதோ அதை மட்டும் தான் அவங்க ரேஞ்சுன்னு சொல்லுவோம் ஓகேவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பைஜெக்ஷன்னா என்னன்னா 1 to 1. இப்போ அந்த எந்தெந்த மேப்பிங்லாம் அப்போ வந்து இந்த 1 to 1 மேப்பிங் இருக்கு, அந்த மேப்பிங் வந்து பைஜெக்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படிதானே. இந்த இது வந்து பைஜெக்ஷன் கிடையாது. இப்போ மேபி இப்படி வந்துட்டா வந்து 1 2 3 ABC இதுக்கு மேப் ஆகுது, இதுக்கு ஓகேவா. அப்போ இப்போ நம்ம 1 to 1 ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா டிஸ்டிங் எலமெண்ட்ஸ் ப்ரீமேஜோட மேப் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆன் டு பார்க்கும்போது கோடமைன்ல உள்ள எல்லாத்துக்குமே வந்து மேப்பிங் இருக்கு. அப்போ இது வந்து பைஜெக்டிவ். அப்படின்னா பைஜெக்டிவ் என்ன அர்த்தம்னா ஆன் டூவும் இருக்கணும், 1 to 1 இருக்கணும். ரெண்டு இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து பைஜெக்ஷன் ஓகேவா. ஸோ இந்த பைஜெக்ஷன் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம அடுத்தடுத்து வந்து வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, ஸோ பைஜெக்ஷன் என்னது, 1 to 1 ஆன் டு, இதை பற்றி தெளிவாக வந்து பார்த்துருக்கோம். ஸோ வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் சொல்லலாம், ஆன் டு பைஜெக்ஷன் வர்ற மாதிரி யார் முதல்ல ஃபங்க்ஷன் சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேவா. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் போட போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரமாக வந்து ஜேஇ எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ மோஸ்ட்லி வந்து ஜேஇ எக்ஸாம் பற்றி ஒரு வீடியோ வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டு அதுக்கப்புறம் வந்து ஏன்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே 4 மந்த்லேயுமே அந்த ஜேஇ எக்ஸாம் நடக்கு. ஸோ ஏன் வந்து எதனால வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதை அட்டன் பண்ண மாட்டாங்க, ஸோ அதை பற்றின எல்லாமே வந்து நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம். அதனால் வந்து ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு எப்போதுமே தேவை. அதனால் வந்து ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிக்கலாம் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.